ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. சிவ சக்தி தரிசனம். சிவலிங்கங்களும் சக்தி ஸ்துதியும். மாதா பிதா குரு என்பதில் குரு தரிசனம் ஆனதும் மாதா பிதாக்களை பார்க்க ஆசைப்பட்டார். சிஷ்யராக அடங்கியிருந்த மாதிரி குழந்தையாக அடங்கியிருக்க ஆசைப்பட்டார். யார் மாதா, யார் பிதா? மாதா ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவர்கள் சேர்ந்து பண்ணின அவதாரம்தான் அவரே என்றாலும் குழந்தையாக பக்தி பண்ண ஆசைப்பட்டார். இதுவரை நம்ம எல்லாரையும் போல கோவில்களுக்கு போய் அர்ச்சா மூர்த்திகளை, விக்கிரக வடிவங்களை தரிசித்தவர் நாம் அர்ச்சையை தான் பார்க்கிறோம் என்றால் அவர் அதிலேயே அந்தந்த சுவாமியை நேராக பார்த்திருப்பார். அப்படி பார்த்தவர் இப்போது பார்வதி பரமேஸ்வரால் சாட்சாத்தாக எழுந்தருளியிருக்கும் கைலாசத்துக்கு போனார், யோக பலத்தால் போனார் என்று இருக்கிறது. கைலாசத்தில் ஈஸ்வரனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணி பக்தி பண்ணி ஆனந்தப்பட்டார். ஒன்றே இப்படி ஈஸ்வரன் அம்பாள் என்று இரண்டாகி, அப்புறம் நம்முடைய பகவத் பாதால் என்று மூன்றாகி ஒன்றை ஒன்று பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டது. அவர் தரிசனம் பண்ணினது அவர் ஆனந்தம் அடைந்ததோடு முடிந்து போகக்கூடாது. இதிலிருந்து லோகத்துக்கெல்லாம் எந்நாளும் ஆனந்தமாக ஒன்று நடக்க வேண்டும் என்று பார்வதி பரமேஸ்வரர்கள் நினைத்தார்கள். வந்த குழந்தைக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதிலேயே லோகத்துக்கு பரம அனுகிரகத்தை சேர்த்து அனுப்பிவிட்டார்கள். சுவாமி ஆச்சாரியாளுக்கு 5 ஸ்படிகலிங்கங்களை கொடுத்தார். இந்த விஷயம் இதிகாச புராணங்களை முறையே சேர்ந்த சிவ ரகசியம், மார்க்கண்டேய சம்ஹிதை ஆகிய இரண்டிலும் இருக்கிறது. சிவ ரகசியத்தில் இது காசியில் நடந்ததாக சொல்லியிருந்தாலும் அவை கைலாச லிங்கங்கள் என்று இருக்கிறது. இரண்டிலுமே பஞ்சலிங்கங்கள் என்று ஒற்றுமையாக சொல்லியிருப்பதை கவனிக்க வேண்டும். ஒன்றில் 5 என்று சொல்லி இன்னொன்றில் 4 என்றோ 6 என்றோ இல்லை. இதைவிட கவனிக்க வேண்டியது இரண்டிலுமே அந்த 5 லிங்கங்களும் ஒரே பெயர்களை சொல்லியிருப்பது. யோகலிங்கம், போகலிங்கம், வரலிங்கம், முக்திலிங்கம், மோக்ஷலிங்கம் என்று அதே 5 பேர் சொல்லியிருக்கிறது. கூடுதலாக அவற்றை பிற்பாடு ஆச்சாரியால் எங்கெங்கே பிரதிஷ்டை பண்ணினார் என்று விவரம் மார்க்கண்டேய சம்ஹிதையில் கொடுத்திருக்கிறது. யோகலிங்கம் இந்த காஞ்சி மடத்தில், போகலிங்கம் ஸ்ருங்கேரி மடத்தில், வரலிங்கம் நேபாளத்தில் நீலகண்ட கஷேத்திரத்தில், முக்திலிங்கம் கேதாரிநாத்தில், மோக்ஷலிங்கம் சிதம்பரத்தில். அது ஸ்பட்டிகலிங்கமாக இருந்ததில் ரொம்ப அர்த்தம் உண்டு. ஸ்ரீருத்ர பிரஷ்னம்தான் வைதிகமான சிவசுக்தங்களில் முக்கியமாக இருப்பது. அதில் தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கிறதென்றால், ஆபா தால நப ஸ்தலாந்த புவன பிரம்மாண்ட மாவிஸ்புரஜ் ஜோதி ஸ்பாட்டிகா லிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாம் ருதஹி அஸ்தோ காப்ளுத மேக மீச மனிசம் ருத்ரானுவாகான் ஜபன் தியாயே தீப்சித சித்தயே த்ருத பதம் விப்ரோ பிஷிஞ்சேச் ஜிவம். வேத மந்திரபூர்வமான பூஜை பண்ணுவதற்குரியவனான ஒரு விப்ரன் பூஜையினால் இஷ்ட சித்தி அடைய வேண்டுமானால் இந்த ருத்ர பிரச்சனம் என்ற அணுவாகத்தை வேதத்தின் செக்ஷனை ஒரே ஓட்டமாக ஓடாமல் அத்ருத பதம் என்பதற்குள் அதுதான் அர்த்தம் சொல்ல வேண்டிய முறையில் ஜபம் செய்தபடி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் என்பது ஸ்லோகத்தின் கடைசியில் சொன்ன விஷயம். சிவனுக்கான பிம்பம் அநேகமாக லிங்கமாகத்தான் இருக்கும். அது ஸ்பட்டிக லிங்கமோ, பானலிங்கமோ, ஸ்வர்ணலிங்கமோ, ரசலிங்கமோ, மரகத லிங்கமோ எதுவாயிருந்தாலும் ருத்ரம் ஜபித்தபடி அபிஷேகிக்கணும். வேறே நடராஜா மாதிரி மூர்த்தியாக இருந்தாலும் இதே விதிதான். இது ஸ்லோக கடைசியில் சொன்ன விஷயம். ஏகம் ஈசம் அனீசம் என்று ஏக வஸ்துவான ஈஸ்வரனை ருத்ர ஜப தியானத்தோடு சதா அபிஷேகிக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு முன் சிவஸ்வரூபத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. பாதாளத்திலிருந்து ஆகாசம் வரை வியாபித்து கொண்டு பிரம்மாண்டங்களை எல்லாம் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கும் ஜோதிஷாக சுவாமி இருக்கிறார். ஜோதிர்லிங்கமாக இருக்கிறார். அது ஸ்படிகலிங்கமாக இருக்கிறது. ஸ்பாட்டிகலிங்க ஸ்படிகத்தாலானது ஸ்பாட்டிகம். இப்படியொரு மகா பெரிய ஸ்படிகலிங்கமாக சுவாமியை பாவித்துக்கொள். அதன் சிரசில் பூர்ண சந்திரன் பிரகாசிக்கிறது. மௌலி விலசத் பூர்ணேந்து மான் மழு ஜடை எல்லாம் உள்ள சகல உருவபிம்பத்தின் சிரசில் 3ஆம் பிறைதான் இருக்கிறது என்றால் ஸ்படிகமயமான இந்த சகல நிஷ்கல உருவ லிங்கத்தின் உச்சியில் பூர்ண சந்திரனே இருக்கிறது. அதனால்தான் குறிப்பாக ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணியுள்ள இந்த லிங்கங்களுக்கு சந்திர மௌலீஸ்வரன் என்று பெயர் இருக்கிறது. அந்த பூர்ண சந்திரனுக்குள்ளே இருந்து அமிர்தம் பெருகுகிறது.
வாந்தாமிருதைஹி, அமிர்தம் அஸ்தோக மகா பெருகுகிறது, அதாவது நிறைய தாரை தாரையாய் பெருகுகிறது. மூன்றாம் பிறையானால் ஏதோ கொஞ்சம் அமிர்தம்தான் பெருகும். இது பூர்ண சந்திரனானதால் ஒரே தாரையாக பிரவகிக்கிறது. தன் சிரசில் உள்ள சந்திரனிலிருந்தே பெருகும் அமிர்த தாரையில் சுவாமி அப்படியே முழுகி இருக்கிறார். ஆப்ளுதம் என்றால் முழுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு என்று அர்த்தம். அவர் நீயும் துளி ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணினால் ஆனந்தமடைகிறார். ஸ்படிகமாக இல்லாத லிங்கமாக அல்லது வேறே சகல மூர்த்தியாய் இருந்தால் கூட ருத்ர ஜபத்தோடு அபிஷேகம் பண்ணும்போது சுவாமியை ஸ்படிக லிங்கமாகத்தான் தியானிக்க வேண்டும் என்று இருப்பதால் தான் பரமேஸ்வரன் 5 ஸ்படிக லிங்கங்களை ஆச்சாரியாலிடம் கொடுத்தார். சகலத்தை விட சகல நிஷ்கலம் அத்வைதத்திற்கிட்டே, அதிலும் ஆதி அந்தமில்லாத லிங்கம் இன்னும் கிட்டே. அந்த லிங்கம் ஸ்படிகமாக இருந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப கிட்டே. அத்வைதம் பரம தத்துவமாக சொல்வது நிர்குண பிரம்மம். ஸ்படிகம் ஒரு கலரிலும் வராமல் டிரான்ஸ்பரண்டாக ஒளி ஊடுருவும்படி இருந்து கொண்டு நிர்குண தத்துவத்துக்கே ரூபமாயிருக்கிறது. ஸ்படிகம் பிரம்மம் மாதிரி நிஷ்கலங்கமானது, நிர்மலமானது, சுப்ரமானது. எந்த கலர் புஷ்பத்தால் அர்ச்சித்தாலும் உள்ளே அந்த டால் அடித்து அந்த கலர் மாதிரியே ஸ்படிகலிங்கம் தோன்றும். மாயை ஆரோபிக்கும் அத்தனை ரூபங்களுக்கும் குணங்களுக்கும் நிர்குண பிரம்மம் இடம் கொடுத்து அது அதுவாகவும் தோன்றுவது போலத்தான் இது. இப்படி ஞானமயமாயிருப்பது குழு குழு என்று சந்திரிகையின் அமிர்தத்தில் குளிந்திருப்பது காருண்யத்தை காட்டுவதாக இருக்கிறது. பஞ்சபூதம் பஞ்ச பிராணன் என்று இருப்பது போல் பஞ்சலிங்கம் சுவாமி ஆச்சாரியாளுக்கு கொடுத்தார். பஞ்சஸ்ருத்தியம் செய்பவர், பஞ்சமுகம் உள்ளவர், அறிகிறவன், அறியப்படும், அறியப்படும் வஸ்து, அறிவு என்ற 3 ஒன்று என்பது அத்வைதம். திரிபுடி என்று இந்த 3ஐ சொல்வது. அப்படி ஒரு திரிபுடியாக இங்கே கொடுத்தவர் சிவன், வாங்கி கொண்டவர் சிவன், கொடுக்கப்பட்ட வஸ்துவும் சிவன். இங்கே ஆச்சாரியாலேயே ஸ்படிக சந்திரமௌலீஸ்வரராக சொல்லியிருக்கும் ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருகிறது. மாதவீய சங்கர விஜயத்தில் ஆச்சாரியாலின் அவதார சர்க்கத்தில் வரும் ஸ்லோகம். மூர்த்தனி ஹிமஹர சிஹ்னம் நிதிலே நயனாங்க மம்சயோ சூலம் வபுஷி ஸ்படிக ஸ்வர்ணம் பிராஞ்ஞாஸ்தம் மேனிரே சம்பும். குழந்தை சங்கரரை பார்க்க வந்த ஞானிகளுக்கு சிவன் சின்னங்கள் அதனிடம் தெரிந்ததாம். வடு மாதிரி, மச்சம் மாதிரி தெரிந்தது என்பார்கள். மூர்த்தனி ஹிமஹர சின்ஹம், சிரசில் சந்திரனின் சின்னம், அதுதான் சந்திரமௌலி. நெற்றியில் 3வது கண் மாதிரி அடையாளம். நிடிலே நயனாங்கம், தோளில் சூலக்குறி, அம்சயோ சூலம், தேகமெல்லாம் ஸ்படிகமாக மின்னுகிறது. வபுஷி ஸ்படிக ஸ்வர்ணம், இப்படி தோன்றிய குழந்தையை சம்பு என்றே அந்த ஞானிகள் தெரிந்து கொண்டார்கள். பிராஞ்ஞாஸ்தம் மேனிரே சம்பும். பிதாவான மகேஸ்வரன் பஞ்சலிங்க அனுகிரகம் பண்ணின போது மாதா பார்வதி சும்மா இருப்பாளா? அவள் ஒரு சோஸ்திர சுவடியை ஆச்சாரியாளுக்கு கொடுத்தாள். அதுதான் தேவி ஸ்துதிகளில் முதல் ஸ்தானம் வகிப்பதான சௌந்தர்ய லகரி. மார்க்கண்டேய சம்ஹிதையில் அதை சௌந்தர்ய சாரம் என்று சொல்லியிருக்கிறது. பூத்தியை, அதாவது லோகத்திற்கு சேமம் உண்டாகுவதற்காக அதை ஆச்சாரியாளுக்கு அனுகிரகம் பண்ணினாள் என்று இருக்கிறது. பஞ்சலிங்கம் கொடுத்தது அவற்றின் பெயர்கள். அவற்றை ஆச்சாரியால் எங்கெங்கே வைத்தார் என்பதையெல்லாம் மார்க்கண்டேய சம்ஹிதைக்கு முழுக்க இசைவாக சொல்லும். ஆனந்தகிரிய சங்கர விஜயத்தில் அம்பாள் கொடுத்த புஸ்தகத்தை அம்பிகா சத்வசாரம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. தேவி பரமான ஸ்துதிகளுக்கெல்லாம் இதுவே சாரமாயிருப்பது என்று அர்த்தம். ஜெகத் அனுகிரகாய கொடுத்தால் என்று இருக்கிறது. ஜெகத்குருவுக்கு பண்ணும் அனுகிரகம் ஜகத்துக்கே அனுகிரகம் தானே. சௌந்தர்ய லகரி என்றால் அழகின் அலைகள். அம்பாள் அழகு சமுத்திரமாயிருக்கிறாள். அதை சோஸ்திரம் வாக்கு ரூபத்தில் காட்டிவிடுகிறது. அப்போது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு அலை மாதிரி. அம்பாளுக்கு பல ரூப பேதங்கள் இருப்பதில் இது சுந்தரி என்பவளை பற்றியது. அவள் தசமகா வித்யா என்று 10 சுந்தரி வித்யாவுக்கு தேவதையாக இருப்பவள். ஸ்ரீ வித்யா என்பது அதைத்தான். திரிபுர சுந்தரி என்பது அந்த சுந்தரிதான். 3 லோகத்திலேயும் சிறந்த அழகி திரிபுர சுந்தரி. ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் என்ற முப்புறங்களுக்குள்ளே ஞானமாகவும் காருண்யமாகவும் இருக்கும் பிரம்ம தத்துவம்தான் இப்படி அழகு சுரூபமான தாயாக ஆகி திரிபுர சுந்தரி என்ற பெயரில் விளங்குவது. லலிதாம்பாள் என்று சொல்வது அவளைத்தான். சந்திரமௌலீஸ்வர லிங்கத்தின் சக்தியாக ஸ்ரீ சக்கர ரூபத்தில் பூஜை பண்ணுவது திரிபுர சுந்தரிக்குத்தான். ஏனென்றால் அவர் மாதிரியே அவளுக்கும் பூர்ண சந்திர சம்பந்தம் நிறைய உண்டு. அவருடைய சிரசில் பூர்ண சந்திரன் இருக்கிறதென்றால் இவள் வாசம் பண்ணுவதே பூர்ண சந்திர மத்தியில்தான். சந்திரமண்டல மத்தியகா
என்று சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. அவளுக்கு விசேஷமான திதியும் பூர்ணிமை. சாதன அந்தத்தில் சாதனை முடிவில் அவளே நம்முடைய சிரசூச்சியில் பூர்ணச்சந்திரனாக அமிர்தத்தை கொட்டுவாள். திவ்ய தம்பதி ஜிலுஜிலுவென்று அழகாக அமிர்த கிரணங்களை கொட்டி கொண்டிருக்கும் சந்திர சம்பந்தத்துடன் லோகத்தின் தாபத்தை எல்லாம் போக்கி ஆனந்தம் கொடுப்பதற்காக சந்திர மௌலியாகவும் திரிபுர சுந்தரியாகவும் இருக்கிறார்கள். அவள் சிரசிலும் சந்திரகலை உண்டு. சாரு சந்திர கலாதரா என்று சகஸ்ரநாமத்தில் வருகிறது. மகா திரிபுர சுந்தரி, சந்திரமண்டல மத்தியகா, சந்திரகலாதாரா என்ற நாமக்கள் கிட்ட கிட்டவே வந்து விடுகின்றன. சௌந்தரிய லகரி ஆச்சாரியாலை பண்ணியது என்றுதான் பிரசித்தமாயிருக்கிறது. ஏற்கனவே அது கைலாசத்திலிருந்து அம்பாள் கொடுத்தாள் என்றால் ஆச்சாரியால் அதை பண்ணவில்லையா, பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணினாரா என்று கேட்டால் இதற்கு ஒரு கதை பதில் சொல்கிறது. இந்த கதை சங்கர விஜயம் எதிலும் இல்லாவிட்டாலும் கர்ண பரம்பரையாக வந்திருக்கிறது. சிஸ்டர்களும் மதிப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன கதை என்றால், மூன்று காலமும் பில் வார்ச்சனை பண்ணி லோகக்ஷேமத்தை உண்டாக்கு என்று சொல்லி சுவாமி பஞ்சலிங்கங்களை கொடுத்தார். அம்பாலும் லோகக்ஷேமத்திற்காக பிரச்சாரம் பண்ண சொல்லி சோஸ்திர சுவடியை கொடுத்தாள். ஆச்சாரியால் அவர்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பினார். கைலாசத்தின் வாசலில் இருந்து நந்திகேஸ்வரருக்கு மகாமந்திர சாஸ்திரமாக இருந்த அந்த சோஸ்திரம் கைலாசத்தை விட்டு போவதா என்றிருந்தது. அவர் அப்பப்போ ரொம்பவும் ரோஷமாக காரியம் பண்ணிவிடுவார். அதனால் யார் என்ன என்று பார்க்காமல் ஆச்சாரியாலின் கையிலிருந்து சுவடியை பறித்தார். எல்லா ஓலையும் அவர் கைக்கு போகவில்லை. ஒரு பாகம் ஆச்சாரியால் கையிலேயே இருந்தது. மொத்தம் இருந்த 100 ஸ்லோகத்தில் பின் 59 நந்திகேஸ்வரர் கைக்கு போயிற்று. ஆரம்ப பாகமான 41 ஸ்லோகத்தை ஆச்சாரியால் இருக்க பிடித்து கொண்டு சட்டென்று வெளியேறிவிட்டார். பெரிய பாகம் நஷ்டமாகிவிட்டதே என்று அவர் துக்கப்பட்டார். அப்போது அம்பாள் அசரீரி வாக்கில், எல்லாம் என் லீலைதான், அந்த 59ம் நீயே பூர்த்தி பண்ணிவிடு, உன் வாக்காலேயே சோஸ்திரம் கேட்கணும், அது கைலாச சொத்தான சோஸ்திரத்தோடையே அதற்கு சமதையாக சேர்ந்து பிரகாசிக்கணும் என்று தான் இப்படி நடக்க பண்ணினேன் என்றால், ஆச்சாரியால் ரொம்பவும் சந்தோஷத்துடன் அப்படியே 41ஐ 100ஆக்கி பூர்த்தி பண்ணிவிட்டு, என் வாக்கா உன்னுடையதே ஆன வாக்கால் தான் உனக்கின்றே இந்த சோஸ்திரம் ஏற்பட்டது, த்வதீயாபிர் வாக்பிஸ் தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம் என்று பரம வினயத்தோடு முடித்தவளுக்கு அர்ப்பணம் பண்ணினார். இப்படி கதை இருக்கிறது. ஆச்சாரியால் பண்ணிய 59 ஸ்லோகங்களில் தான் அம்பாளின் ஸ்வரூப வர்ணனை, கேசாதி பாதம் அவளுடைய சௌந்தரிய அலைகளாக வருகிறது. இதில் 3வது ஸ்லோகத்தில், அதாவது முழு நூலின் 44வது ஸ்லோகத்தில் சௌந்தரிய லகரி என்ற பதப்பிரயோகம் பன்னீரும் இருக்கிறார். அதனால் மொத்த நூலையும் அந்த பெயரில் சொன்னாலும் முதல் 41 ஆனந்த லகரி என்றும் பின் 59 மட்டுமே சௌந்தரிய லகரி என்றும் குறிப்பிடப்படுகின்றன. முதல் பாகத்தில் 8வது ஸ்லோகத்தில் ஆனந்த லகரி என்று சிதானந்த லகரீம் என்று வருகிறது. கைலாசத்தில் ஆச்சாரியாளுக்கு கிடைத்த சோஸ்திரத்திற்கு மார்க்கண்டேய சம்ஹிதை, ஆனந்தகிரியம் இரண்டிலுமே சௌந்தரிய லகரி என்று பெயர் சொல்லாமல் சௌந்தரிய சாரம் என்றும் அம்பிகா சத்வசாரம் என்றும் சொல்லியிருப்பது கர்ண பரம்பரை கதையின் பிரமாண்யத்துக்கு பலம் சேர்ப்பதாக தோன்றுகிறது. முதல் பாகம் சுந்தரியை பற்றி மந்திர சாஸ்திர சாரம், பாக்கிய நந்திகேஸ்வரர் வழிப்பறி செய்தாரே என்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும் போல் இருக்கிறது. அதனால் தானே அம்பாளின் ரூப லாவண்ய மகிமையையும், இதற்கு மேலே கவிதை இல்லை, பக்தி இல்லை என்னும்படியாக ஆச்சாரியாலின் மகிமையையும் தெரிவிக்கிற பின்பாகம் உண்டாயிற்று. சுவாமியின் ஆஞ்ஞைப்படியே ஆச்சாரியால் 4 லிங்கங்களை ஸ்ருங்கேரி, கேதாரம், நீலகண்டம், காஞ்சி ஆகிய கஷேத்திரங்களில் பிரதிஷ்டை செய்தார். நிர்யாணம் சமீபித்த போது மோட்சலிங்கத்தை சிதம்பரத்தில் பிரதிஷ்டை செய்து வரும்படி சுரேவராச்சாரியாலிடம் கொடுத்து அனுப்பினார் என்று ஆனந்தகிரியத்தில் இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.